நாடு என் நாடு உங்களுடைய நாடு தெய்வமே அமர்ந்த நாடு. அமர்ந்த நாடு என்ன நாடு? தெய்வமே அமர்ந்த நாடு. அதுதான் ஆமாங்க. வடமதுராபுரி பட்டு வாழ்க 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 வடமதுராபுரி பட்டினம். வடமதுராபுரி பட்டினம். இந்த வடமதுராபுரியை ஆமாங்க. நீதி நேர்மையோடு நேர்மையோடு சத்தியம் எனும் கருத்த செங்கோலை பிடித்து பிடித்து நீதி தேவனை ஆமாங்க ஹரியாணியாக செய்யக்கூடிய என்னுடைய அபிதானம் உங்களுடைய அபிதானம் பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி வாழ்க. சக்கரவர்த்தி ஆமாங்க. நலன் சக்கரவர்த்தி, நல சக்கரவர்த்தி, குருர்வ சக்கரவர்த்தி, பூர்வ சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி நசுரன சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஆமாங்க. சக்கரவர்த்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? எவ்வளவோ பேர்கள் இருக்கிறாங்க. அதில் நான் வாரான். நீங்கள் வரான். பலராம சக்கரவர்த்தி வாழ்க 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 சக்கரவர்த்தி என்ற பட்டம் ஆமாங்க. ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்குது? எப்படி கிடைக்குதுங்க? நாட்டு மக்களு நாட்டு மக்களே ஒரு அரசன் அரசர் பொறுப்பான அரசாட்சி செய்தார். அரசாட்சி செய்தோம். அவர் சக்கரவர்த்தி என்ற பட்டம் மட்டும் நாட்டு மக்களே நாட்டு மக்களே கொடுப்பாங்க. அது போல நாட்டு மக்கள் ஆமாங்க. சக்கரவர்த்தி என்ற பட்டம் சக்கரவர்த்தி என்ற பட்டம் என் நாட்டு மக்களே கொடுத்தது. என் நாட்டு மக்களும் எனக்கு சக்கரை குத்தின்னு பட்டம் கொடுத்துக்கிறாங்க. சக்கரை குத்திங்க பூச்சாய் வாங்கி டீ வாங்கின்னு வருவேன் நான் சொன்னேன். சக்கரை குத்தின்னு காட்டுங்க. எப்படின்னு காட்டியா? ரேஷன் கடையில குச்சி குச்சி போட்டுக்கிறேன் நான். சக்கரை குச்சி அந்த குத்தியா சொல்லுகிறாங்க. அவர் சொல்லு. சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. சபையில் என்ன வார்த்தை பேசணும், ஏது வார்த்தை பேசணும் ஒரு விதிமுறை இருக்குது. விதிமுறை இருக்குதுங்க. உங்க பெருமையை நீங்க சொல்றீங்க, என் பெருமையை நான் சொல்றேன். சபை என்பது என் பெருமையும் எங்க பக்கத்து வீட்டுக்கார் எருமையும் ஒண்ணு. மனவா விச்சடந்தி அதாக சந்தோஷமா தான் சரிங்க. அப்படி ஆமா. இந்த வடமதுராபுரியை நீதி நேர்மையோடு நேர்மையோடு அரசன் செய்யக்கூடிய பலராம சக்கரவர்த்தி வாழ்க 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 வாழ்க. வருகின்ற போது 30 மேல வச்சேங்க. தாம் 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 என்று உலகிறது. அதே மாதிரியே சொல்றீங்களா? யாரு பொறுமையா தான் சொல்லுங்களா? ராஜா பேசுறாரு. நீ சொல்றது குறம் சொல்ல. என் ஊரு அங்கதான் இருக்குது. ஊரு என்ன ஊரு? குறிவார் ஊருடா. இல்ல சொன்னீங்க வந்ததுல இருந்து நான் மந்திரி வடமதுராபுரின்னு சோழிங்க குறைச்சுன்றீங்க. இப்போ சொல்லுங்க குறைச்சி சொன்னீங்களா? காய்ச்சி மாசம் சக்கரவர்த்தி நீ புத்தி மந்திரி வாழ்க வளர்க ஓங்குக புகழ். பலராம சக்கரவர்த்திக்கு அருகாமலே இருக்கக்கூடியவர். அருகாமலே இவர் தான் இறக்குறான்பா. எம்மா தாயே 1/2 ரூபாய் 1 ரூபாய் போடுங்கப்பா. எம்மா தாயே என்ன என்ன பத்து அருகாமையில் இறக்கக்கூடிய பக்கத்திலே இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடியவர் நீதி மந்திரி. நீதி யாருங்க அம்மா? போறாங்க ஜோதி
அடிங்க என்ன உனக்கு அதுக்கு வரா மாதிரி வருது ஏய் ஓ, அதிகமா பேசக்கூடாது பேருகை உங்க ஆளு எங்கிட்ட ஓட்ட நீங்க வரா ஏறு ஓட்டிக்கு அது வரா மாதிரியே வருது டேய் அது ஆடா மாடா ஓட்டி அது வரா மாதிரியே வருது ஏய் மந்திரி அவசப்படாத அவரா நூசனாரு நீ உசாரா இரு எங்க சொல்லாத பேருகை வேறுகள் முரசு முரசு தண்டா தஞ்சு சூரிய வாஜம் சூரிய வாத்தியம் என் காலை எக்காலை என்று சொல்லும்படியான சொல்லும்படியாடு முப்பாத்தனை நாளவாதங்கள் முழங்க முழங்கு ஒரு நாட்டுக்கு ஒன்றவர் ஒற்றவர் சபையில் வருகின்ற பொழுது இருக்கும்போது என்னுடைய ஆடை அவர்கள் ஆடையவர்கள் மணிமகுடம் அடிமகனமும் உச்சாகிருத்தியம் உஜாகிருத்திகளும் எப்படி இருக்குது? தக தக தகடு மின்னுகிறது ஐயா பல பலன்னு ஜொலிக்குது இப்ப ஜொலிக்குது நாளே நாள் பூர போட்டுமே நீ கட்டிங்கிறது மொத்தம் என்ன ஆகும் தெரியுமா கல்யாண முருங்க கட்டை கண்ணாடி போல போலன்னு மொத்தம் அப்படியே கொட்டும் அது எல்லாருக்கும் மட்டும் நம்புறது கொட்டாது உங்களுதும் கொட்டுங்க என்னப்பா உங்களுது தான் அது நீ பாக்க நீ பார்த்துதான் நீ கொட்டாதுன்னா கொட்டாதுதான் எப்படி மின்னுகிறது தக தகடு மின்னுகிறது ஐயா
ஓட்டி ஓட்டி சுந்தரம் என்றால் அழகு. சுந்தரம் என்றால் அழகுங்க. இந்த உலகத்தில் உலகத்தில் 32 லட்சம் படைத்தவன். லட்சணம் படைத்தவர் என் நம்பிதான். உங்க தம்பிங்க. ஆமா. உலகம் என்பது ஆமாங்க. 14 உலகம். 14 உலகம். இந்த உலகத்தில் வாழும் ஜீவங்கள் எல்லாம் 84 லட்சம் ஜீவபதங்கள். ஜீவபதங்கள். அந்த ஜீவபதம் மட்டுமே காத்து ரட்சிக்கக்கூடிய யாரு? காத்து ரட்சிக்கக்கூடியவர் என் தம்பி. உங்கள் தம்பி. யார்? அவர் தம்பி தம்பின்னு சொல்றீங்களா? அவர் யாரு? கண்ணன். கண்ணன். மணிவண்ணன். மணிவண்ணன். சங்கமல கண்ணன். முகுந்தன். முகுந்தன். வைகுந்தவாசன். வைகுந்தவாசன். ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தி. அந்த வெங்கடேசன் தான் ஆமாங்க என் தம்பி ஆகும். உங்கள் தம்பி. யாருப்பா? உங்க தம்பி கண்ணன். அவருக்கு இத்தனை பேரு இருக்குது. ஆமாங்க. யாருக்கு? உங்க தம்பிக்கு. என் தம்பிக்கு இவ்வளவு பேரு உடையது. இத்தனை பேர்கள் உடையது. அவர் மொத்தமே ஆமா காத்து ரட்சிக்கக்கூடியவர் யார்? காத்து ரட்சிக்கக்கூடியவர். இவங்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சாவே ஆமாங்க என் தம்பி தான் நினைக்கணும். உங்க தம்பி தான் மனசு வைக்கணுமே. என் தம்பி நினைத்தால் எல்லாமே நடக்கும். எல்லாம் நடக்கும். ஆமாங்க. தெய்வம் இல்லை என்றால் தெய்வம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஆமாங்க ஒரு அணுவும் அசையாது. ஒன்றும் அசையாதுங்க. உண்மைதாங்க. தெய்வம் இருந்தாதான் ஆமா நம்ம பேச முடியும், நடக்க முடியும், நடக்கவும் முடியும், பேசவும் முடியும். அதுக்கு தெய்வ அருள் இருக்கணும். தெய்வ அருள் கண்டிப்பா இருக்கணுங்க. ஆமா என் தம்பி கோபால கண்ணன். கண்ணன் அவன் நின்று வந்து ஆமாங்க. நான் பலராம சக்கரவர்த்தி. நீங்கள் பலராம சக்கரவர்த்தி. எனக்கு 2 பேருக்கு பின் பிறந்தவள். பின் பிறந்தவர் என் தங்கை சுபத்ரா தேவி. ஓ சுபத்ரா தேவி. ஆமா ஆமாங்க. நாங்க 3 பேர் பிறந்தோம் ஜனத்தில். ஆமா பிறந்திருக்கிறீங்க. ஆனா ஏதாவது குறை என்பது குறை என்பது கிடையாது ஐயா. யாரு? பக்கத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் மாதேரி மகார்கள். மந்திரிமார்கள் என் இருபால் சுத்திருக்கிறார்கள். மந்திரி ஒரு பக்கம், நீதி மந்திரி ஒரு பக்கம். நாட்டு மக்கள் ஒரு குறைனா குறை என்றால் அது நாட்டு உலகை பார்த்து ஆமாங்க வந்து செலுத்தவர்கள் இவர்கள் தான் மந்திரிமார்கள். எந்த குறையா இருந்தாலும் ஆமாங்க எந்த குறை ஏற்பட்டாலும் ஆமா நேரா வந்து உங்களால இவங்க தான் செஞ்சு சொல்றது. உனக்கு என்ன குறையா? எனக்கு எந்த குறையும் கிடையாது ஐயா. ஜனத்துக்கு என்ன குறை கேட்டியா? எந்த குறையும் கிடையாது. சந்தோஷமா இருக்கிறாங்க நாட்டு மக்கள். என்னப்பா சந்தோஷமா இருக்கிறாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மூஞ்சில தெரியுதுங்க. எத்தனையோ ஊர்ல அறியாத சின்ன சின்ன பசங்களை கத்தி நடக்கும். ஆமாங்க சின்ன சின்ன பசங்களா இருக்கும் கூத்து பார்த்து கத்தி நடக்கும். என்ன முச்சான் பேசி நடக்கும் குழந்தைங்க. அதான் பெரியோர்கள் இருந்த சபை, நிறைந்த சபை. பாத்தியா? இந்த 10 பேர் பார்த்தா கூட ஒரே ஒரு 10,000 பேர் பாக்குற சமாது. 10 கோடி பேர் பாக்கிறதுக்கு சமங்க. எது? ஆமா இந்த சபை. மகாராஜா ஓ சின்ன பசங்க கொஞ்சம் துண்டு கொடுக்க மாட்டாங்க. ஆளுக்கு 2000 கொடுப்பாங்க. யாரா? ஜனதா. ஆமா நின்னத்துல மொழியாரு 100 ரூபாய் தச்சு வைத்த மோகலாயிட்டாரு. கொடுப்பாருங்க. போய் தேடி பாரு கூத்து கொடுத்துக்கா துணி கொடுக்க போதுங்க. ஹலோ நீ வேற ஏடா நாங்க தான் கட்டிக்கிறோம் சார். 4 பேர் இருக்கிறோம். ஏன்பா ஐயா பணப்பாக வந்து நீ வந்தா அப்புறம் முதல் கூத்து பணப்பாக ஆடுறோம். ஆமாங்க நாங்க முன்ன நாங்க ஆடி பாத்துட்டு இருந்த ஊர்ல. அதான் அதான் பார்த்து ஆடவும் சொல்றியா? அப்ப நான் வந்தா வரும். அதனால தான் நம்மள வைக்கிறது கிடையாது. என்னப்பா
ஏய் நான் கூத்து வந்து ஆடுறதுலடா இங்க பாரதமே நடத்துறானா நட்டுக்கிறாங்க நீங்க ஆட மாட்டீங்கண்ணா எதுக்கு அவங்க தேவையான ஆள் தான் வைப்பாங்க எப்படி 10 நாள் எவ்வளவுதான் ஆடலான்றா ஒரு 22,000 10 நாள் சேர்த்து நம்மளும் கேட்பாங்க ஆனா அவங்க எவ்வளவு தெரியுமா கொடுப்பாங்க 12,000 கொடுப்பாங்க ஒண்ணும் தெரியாது உங்களை பத்தி ஆமாங்க ஏண்டா சரி அப்படி பெரியோர்கள் நிறைந்த சபை அற்புதமான சபையிலே ஒரு மகத்தான அரசன் ஒரு பெரிய ராஜாங்க நான் பாய் நாங்க குறைச்சிக்கிறது வருவாருங்க அப்பமா அவருக்கு இப்போ வரல இல்ல வேஷம் அவரு போக முடியாது 11 மணிலாம் ஆமா வெங்கடேசன் ஜெகன் போனதான் போக முடியாது தவிர ஆமா அவரு போக முடியாது இன்னைக்கு டம் டம் அடிக்கிறாங்க ஆமா அப்படி வாங்கிருந்தா வாங்கி வந்தால் என் கரத்தில் இருப்பது என்ன இது ஐயா தாழமன்ற ரத்தனை 32ங்க மேலவாத்தியம் அது 42ங்க ஆயுதங்கள் அது 52ங்க ஏய் அது 62ங்க எல்லாமே 32 தான் ஆமா மாத்திட்டாங்களா என்ன பிறகு நம்ம கொடுக்கணும் என்ன இருந்தா கூட பொருட்கள் 32 தான் 32 அந்த பொருட்கள் எதுவும் கொடுக்க முடியாது ஆமாங்க அது ஆமா ஆயுதத்தில் ஆமா முளையார் சைலன்ஸ் நாராயணா வாய் வாய் நாராயணா காலா பாடாயோ ஏண்டா ஆயுதத்திலே 32 ஆனா என் கருத்து இருப்பது ஆமாங்க மந்திரி கோபப்பட இரு இல்லங்க பொறுமைசாலி அவர் ஏன் இவ்வளவு பொறுமையா தான் கேக்குறாரு இது கார போட்டுக்கிறாங்க கார போட்டா நீ மய வந்துட்டுக்குது மொத்த சிமெண்ட் அடிச்சு குரு கல்லா இருந்தா எப்படி ஆட முடியும் அவரால நல்லதுப்பா எது வந்தாலும் ஆனா சரி கிரிக்க கூடாது ஏண்டா இடத்து தெரிஞ்ச யாரும் ஆட்டுக்காரன் இல்ல ஆமாங்க இருக்கிற இடத்துல பார்த்து ஆட்டுவான் அவன் ஆட்டுக்காரன் தப்பு சொல்லுங்க இது எப்படி ஆனாலும் சரி கூடாதுன்ற நீ எப்படி வேணாலும் சுத்து சேர்க்காது சுத்தனாலும் வேகமா பார்த்தா கூட அது முன்னே தடுக்குது போய் தமால் ஏன் தடுக்குது உங்களுக்கு வீரத்துக்கு அப்படியே தமால் தள்ளுங்க அந்த கீழே வீட்டா இப்படி போலாமா தான் இந்த காவலை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நீயே காவல் அதுவும் கொஞ்சம் பயமா இருக்குது ஐயா நீ ஒரு ரவுண்ட் அடிக்கிறியா ஒரு ஸ்டெப் மேல போனோம் அப்படி மேல சுத்தி போ மேல காலியா கிடக்குது மன மகிழ்ச்சி அடைஞ்சு மேல போய் சுத்தி கிடக்க வேண்டியதான் ஆண்ட உனக்கு இவ்வளவு ஞானம் கொடுத்துக்கிறானே சந்தோஷப்படுறேன் நான் ஐயா நான் ஒரு நாள் சுத்து நீ பாக்கலையா ஆயுதம் என்பது என் கருத்து இருப்பது களத்துல இருப்பது களப்பாயுதம் சரக்கடங்க அன்னைக்கு இவரு கொடுப்பாரா களத்தில் இருப்பது களப்பாயுதம் மங்கையாரு ஐயா நான் எப்ப எடுத்தேன் எப்ப எடுத்தீங்க உனக்கு எதிர்த்து ஐயா ஏறி ஓட சொல்ல எடுத்தீங்க அவர் சொல்லிட்டாங்க கேட்டு என் மந்திரிகளை எல்லாம் குறுக்கேளி கேட்ட மந்திருவாங்க இல்லங்க ஏறி ஓடுறதுக்கு எடுத்துக்கிறாரு என்னப்பா ஏறி ஓடுறதுக்கு ஏறு ஓடுறதுக்கு நான் அவர் தெளிவா சொன்னாரு என் மந்திரி நீங்க குழப்பம் தானே அவன் ரொம்ப பட்ஜெட் பண்றான் இல்ல கரெக்ட் அவர் சொல்லிட்டாங்க கரெக்ட் நீ ஒரு ஆளு ஐயா நீ சொல்லிட்டாங்க எந்த நேரத்தில் ஒரு நேரம் ஆமாங்க என் நாட்டு அனைவரும் வறட்சியால் வாடுகிறார்கள் வறட்சினா வறுமை ஜலம் என்பதில்லை தண்ணி இல்ல வைத்த பயிரெல்லாம் வறட்சியால் வாடுகிறது வறட்சியால் வாடுகிறது என் நிலத்து முறையிட்டார்கள் அந்த நேரம் ஐயா என்ன செய்தீர்கள் நிராந்தோடு சென்று ஆமாங்க சதி செய்தவள் கங்காதேவி ஆமாங்க வர்ண பகவான் ஆமா மனைகளுக்கு ஓட்டுனா இந்த ஆபத்து இருக்கு ஆபத்து இல்லைங்க தடை செய்தவள் கங்காதேவி தான் வர்ண மழை கொட்டுவாரு ஆமாங்க ஆனா அவர் யாரோட போய் கேட்கணும் கங்கையாண்ட அந்த அம்மாட்ட போய் கேக்குறேன் எங்க அம்மாண்ட போய் கேட்கணும் ஆமா நானே போய் கேட்டேன் கேட்டீங்களா ஆமா எங்க அம்மா தாங்க கேங்கம்மா எவ்வளவு சொல்றாங்க ஆமா உனக்கு கேட்க முடியலையே எதுவும் கேட்க முடியாது நம்ம எப்பவுமே கரெக்டா இருப்போம் கை வச்சாதான் கொஞ்சம் நினைக்கிறேன் நீ இல்ல மகன் எப்பவுமே கரெக்டா இருப்பங்க கங்காதேவி விரைந்தோடு சென்றேன் கங்கா விரைந்தோடு சென்றீர் கங்கையிடம் இந்த உலகத்தில் ஆமாங்க பெண்கள் என்றால் மனிதன் உயிர் வாழ முடியும் பெண்களில் என்றால் மனிதர்கள் உயிர் வாழ முடியாது
எப்படி எப்படி ஐயா? என் நமக்கு தெய்வனாவே ஆமா, பெண்கள் தான். பெண்கள் தான். கங்காதேவி கங்காதேவி அந்த அம்மா ஒரு பெண், அவர்கள் ஒரு பெண்பால், ஆகாயவாணி அவர்கள் ஒரு பெண்பால். அந்த அம்மா ஒரு பெண். ஆமாங்க, பூமாதேவி பூமாதேவி இவர்கள் ஒரு பெண்பால். நல்லவன் நல்லவன், கெட்டவன் கெட்டவன், கேடு கட்டவன் கேடு கட்டவன், வீட்டுக்கு அடங்காதவன் அடங்காதவன், கொண்டாடிக்கு சாப்பாடு போடாதவன் ஆமாங்க. எல்லாருமே சொம்புவாள். இது பூமாதேவி. இந்த அம்மா பூமாதேவி ஆமாங்க, இந்த அம்மா ஒரு பெண்ணு. இவர்களும் ஒரு பெண்பால். வீட்டில குடியிருக்கிறார் பார் பூதேவி. குடம்புல மூதேவி தான் குடம்பு இருக்குமா? ராத்திரில டேய் ஸ்ரீதேவிடா, ஸ்ரீதேவி, பகல்ல ஸ்ரீதேவி என் வீட்டுல மொண்டாட்டி இருந்தாங்கிறான். எதுப்பா வேற யாரும் இல்ல. மூதேவியா? ஸ்ரீதேவி மூதேவி யாரும் இல்லையா? மொண்டாட்டி இருந்தாங்க கிடக்குறா. இருக்கட்ட தப்பலி ஒன்னே தானே இருக்குதா? ஒண்டேதான் கிடக்குறா. மன மகிழ்ச்சி அடைஞ்ச நாலு கூத்துல வர பகத்துட்டு பாசுராமன் விட்டு வந்துக்கிறேன். போய்விடுவாங்க ராத்திரில ஒண்டியா? தலையெழுத்து கேக்கணையா? சத்தியமா மொண்டாட்டி போய்விடுவாங்க ராத்திரில. நான் தெய்வத்துக்கு இணைகரான ஆளு, தெய்வத்துக்கு அண்ணன் நானு. என் தம்பி விட்டு வந்த நேத்து, அவனுக்கு நீ நைட் ஷிஃப்டான், அதனால பக்கத்து வீட்டுக்காரு பரசுராமன் விட்டு வந்துக்கிறேன். நாளைக்கு எதிர் விட்டு ஏவாமரா? ஆஹா, அவர்த்த சேர்த்து விட்டாரு. நான் நல்லா மந்திரி போடு, மந்திரி போடு. இதுதான் கரெக்ட். என்ன ராஜாவை சேர்த்து அடிக்கிறாரு பேரு இல்ல, உன் மேல இருக்கிற வந்து தந்திக்கிறாரு இப்போ. ஐயா வச்சுக்கோண்டு. ஏன்னா ஐயா சேர்ந்து நான் கங்காளிடம் எது வந்தாலும் என்ன பேசுறீங்க? அவரு ரெண்டு பேசாத. அவர் மருந்து வாங்கிக்கிறாரு. நீங்க என்ன சொல்லிட்டு குச்சி சேர்த்து விடுவாரு. நான் பாத்தங்க உள்ள மரிச்சு மரிச்சு வச்சாரு, மரிச்சு மரிச்சு வச்சாரு அவரு. நல்லது நல்லது நல்லது. எப்பா என்றால் ஆனா கங்கா கங்கா என் நாட்டுக்கு வா. என் நாட்டுக்கு வரணும் தங்கா. வைத்த பயிரெல்லாம் வறட்சியால் வைத்த வாடுகிறது. பயிர்கள் எல்லாம் வறட்சியால் வாடுகிறது. என் நாட்டுக்கு வாமா ஆமாங்க என்று மரியாதை கூப்பிட்டேன். பல முறை குரல் கொடுத்து பார்த்தீர்கள். சற்று என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை தரவில்லை. சற்றேடு மதிக்கவில்லை கங்காதேவி. வந்தது கோபம், வந்தது கோபம். அந்த நேரத்தில் நான் ஆமாம், இந்த கலாபாதி எடுத்து இந்த களபாதி எடுத்து மேல ஜலம் மேலே இருந்து ஜலமானது ஏண்டா மேல ஜலம் கீழே என்ன பண்ணணும்? வீசி எறிந்து இழுக்க வேண்டும். அதேதான். ஆமாங்க, வீசி அறிந்தேன் வீசி எறிந்து கங்கையின் மீது அப்படியே மேல ஜலம் ஆமா வளைவு வளைவாக வளைவு வளைவாக இழுத்து கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்தீர்கள் நம் நாட்டிற்கு. மேல இந்த ஜலம் பீரிட்டு வந்தது நம் நாட்டிற்கு. நாட்டு மக்கள் இன்னாலேயே சந்தோஷமாக இருங்க ஐயா. நான் எடுத்து மாதிரி கலப்பாயுதம். ஆமாங்க, நீ பாத்தியா இல்லையா? நீங்க மொத்த பேரே எடுத்து விழுகுறாங்க. அதுதான் நினைக்கிறேன். அதுதான் வந்து சொன்னார் அப்பவே. ஆமாங்க, ஏறுவாட தேசம். ஓஹோ, விவசாய மக்கள் நல்லா இருக்குன்னு எடுத்ததான் இந்த ஆயுதம். விவசாயிகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக எடுத்த ஆயுதம் கலப்பாயுதம். ஆமாங்க, அப்படி வாங்கியிருந்தா அப்படி வாங்கி வந்தாலும் நம் நாட்டு மக்கள் எந்த குறையும் கிடையாதுங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க ஐயா. சுகசேமத்தோடு இருக்கிறார். ஆமா, போக போக இன்னும் ஜனம் வந்துக்கினே இருக்குன்னு நினைக்கிறேன். ஜனம் வந்துக்கினே இருக்குங்க போக போவா. இருக்கட்டும், தப்பு இல்ல. ஆமாங்க, அப்ப நீ வரவரும் வரா இல்ல அப்படி இருந்தாலும் ஆமா, அப்படியே போன மோசரவாக்கம், சரி இப்படி போனா அப்படியே நெமிலி காஞ்சிரம் மோசரவாக்கம். மசரவாதி போக சொல்றீங்க. அதானே எங்க ஊரு, அது பக்கம் தான் வந்தேன் நானு. அடிடா ஊரு போய் பார்க்கணுன்ற நீ. ஆமாங்க, இல்ல இப்படி நேரா போவோ. சரி, எந்த ஓச்சேரி வேணாம். நான் ஒரு அளவை சுத்தி பாத்துனே வரேன். சரிங்க, எனக்கு வழி தெரியாது, வழி தெரியாது. அதனால் நைட் போட்டா என் தம்பி கண்ணன் அழைத்து ஆ, நான் என் தம்பியும் ஓஹோ, தேசமெல்லாம் சுத்தி பார்க்கணும். தேசங்கள் தோறும் பார்க்கணும் ஆசை இருக்கிறது. கண்ணன் என்பவன் ஆமாங்க, எல்லாருக்குமே அந்த பேர் அமையாது. ஆமாங்க, புரியுதா? எல்லாருக்கும் அமையாதுங்க. பெருமான் ரெண்டு பட்டம். ஆமா, அது எல்லாருக்கும் வராது. தேவர்களே ஆமாங்க, சிறந்தவர் யார்? யார்? மும்மூர்த்தில முதல் மூர்த்தி ஆமா, சிவபெருமான். சிவபெருமான் அவருக்கு அந்த பேரு. ஆனால் ஆமாங்க, அவருடைய தவப்பிள்ளை யாரு? யாருங்க? அவர்தான் விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமான். அவருக்கும் பெருமான் என்ற பட்டம். அவருக்கு ஒரு பட்டம். அதன் பிறகு சிவபெருமான். முருகப்பெருமான். அந்த பட்டம் இன்னொரு ஆளுக்கு யாருக்குன்ற? அவர்தான் முருகப்பெருமான். முருகப்பெருமான். அவருக்கும் பெருமான் என்ற பட்டம். ஆமாங்க, அதை போல் என் தம்பிக்கு ஆமாங்க, கண்ணபெருமான். கண்ணபெருமான் அப்படின்னு ஒரு பட்டம். கண்ணபெருமானி. அதை போல் இந்த மனித யுகத்தில் ஆமாங்க, என்னுடைய தங்க புருஷனுக்கு அர்ஜுன பெருமான். அர்ஜுன பெருமான். அவருக்கும் பெருமான் என்ற பட்டம். அது அர்ஜுன பெருமான். ஆமா, அருமையான பேருங்க. ஆதியிலே ஆதியிலே ஆதிசக்தியானவன் ஆதிசக்தியானவன் இந்த உலகத்தை படைத்தார்கள். மும்மூர்த்தியை படைத்தாராம். ஆமாங்க, படைப்பதற்கென்று ஒருவர், ஆமாங்க, கொடுப்பதற்கென்று ஒருவர், ஆமாங்க, அழிப்பதற்கென்று ஒருவர். ஓஹோ, படைத்தல் காத்தல் அழித்தல். யாரு படைக்கும் தொழில்? யாருங்க? நான்முக தலைவன். நான்முக தலைவன். பிரம்மாண்டத்தில் 4 வேதத்தை கொடுத்தார்கள் தேவர்கள். அடடே,
இந்த பெரிதான உலகத்தை ஆமா ஆமா ரிக் எஜூர் அதர்வனம் அதர்வனம் சாம வேதம் ஆமா ரிக் எஜூர் சாமம் அதர்வனம் சொல்லக்கூடிய 4 வேதங்கள் வேதத்தை கொடுத்தார்கள் வேதத்தை கொடுத்தார்களா பிரம்மா இடத்தில் பிரம்மாவிடத்திலே பிரம்மா எப்படி பிறந்தார் எப்படி பிறந்தார் நாராயணமூர்த்தி முந்தி கமலத்தில் பிறந்தோன் பிரம்மன் வயிற்று தொப்புள்ள ஆமா ஆனா அந்த நாராயணமூர்த்தி காலத்தில் ஆமாங்க அழைக்கும் தொழில் கொடுத்தார்களாம் ஓஹோ அந்த நாராயணமூர்த்தி எங்கிறாரு நபா அவர் எங்கிறாரு திருபார்களில் சனித்துக் கொண்டிருக்கிறார் திருப்பார் கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சைனித்த கோணம் ஆமாங்க 3 இடத்தில் இருக்கிறது 3 இடத்திலே முதல் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம் டெல்லிக்கு போனபார் ஆமாங்க அந்த அருகாமையில் இருக்கிறது ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆமா ஆமாங்க இரண்டாவது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் மூன்றாவது ஆமா இங்க இருக்கிற திருப்பார்கடல் திருப்பார் கடல் 3 இடத்தில் ஆண்டவன் ஆமாங்க மனதிசையாக பள்ளி கொண்டிருக்கிறார் என் வீட்டுல இருக்கிறாருங்க என்ன? போட்டோல போட்டோ இருக்கிறாரா ஆமாங்க அப்படி இல்லப்பா போட்டோ பிடிச்சி மீன் தொட்டி பின்னாடி வச்சுக்கிறேன் என்ன வட திசையிலே சிறந்து வைத்து ஆமா தெற்கு திசையில பாத்தி அமைத்து ஆமாங்க நாட்டு மக்களுக்கு மேற்கு திசையில அருள் கொடுத்திருக்கிறார் அருள் கொடுக்கிறார் யார் அவர் அது யாருங்க அதான் என் நம்பி யாருக்கு தெரிஞ்சோ இல்லையோ ஆமாங்க ஜகனுக்கு தெரிஞ்சு அவன் திருப்பார் கடல் ஆமாங்க அவன் தட்டு வந்துட்டான் அங்கதான் கல்யாணாச்சு நல்லது அப்படி வாங்கியிருந்தான் ஆமா என் தம்பி கண்ணன் அடைத்து தம்பி கல்யாணம் அழைத்து நானும் என் தம்பியும் ஆமாங்க தேசமெல்லாம் சுத்தி பார்க்கிறோம். தேசத்தோடு பார்க்கணும் ஆசை இருக்கிறது நமக்கு வந்து ஆமாங்க ஒரு மனுஷன் வந்து ஒருத்தன் ஒரு செயல் செய்யறானா ஆமாங்க அதை பார்த்து அப்படியே கத்துக்கணும் ஆமாங்க நம்ம ஊரா பார்த்து ஆகாது ஆமா எப்படி ஒரு ஆள் போறானோ அதுபோல் ஆமா அதை போல் செல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்று வெங்கடேசன் சொல்கின்றேன் தம்பி அழைத்து கொண்டு வா ஓடு ஆகட்டும் ஐயா